அஸ்மத் குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து வருகின்ற திருமங்கை ஆழ்வார் வடநாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் அடுத்தபடியாக நடுநாட்டிலே இருக்கக்கூடிய 2 திவ்ய தேசங்களுள் ஒன்றான திருக்கோவலூர் என்கிற திவ்ய தேசத்தை அனுபவித்து வருகின்றார். அதிலே 10 பாசுரங்களிலே முன்னடிகளிலே எம்பெருமானுடைய அவதார செயல்களை சொல்லி பின்னடிகளிலே அந்த ஊரினுடைய சிறப்பை இயற்கை காட்சிகளை வர்ணித்துக் கொண்டு வருகின்றார் என்று நாம் பார்த்து வருகிறோம். அதிலே 3ஆம் பாசுரம் அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த எம்பெருமான் ஒரு ஆணைக்காக அப்படி அனுகிரகம் செய்தான் அல்லவா. அதாவது கஜேந்திரன் என்கிற ஆணை முதலையாலே இடர்பட்ட பொழுது அந்த முதலையை துணித்து அந்த கஜேந்திரனை காத்தானே, அந்த சரித்திரத்தை சொல்லி அந்த ஊரினுடைய ஒரு இயற்கை அழகையும் வர்ணிக்கிறார் இந்த 3ஆம் பாட்டிலே. கொழுந்தலரும் மலர்ச்சோலை குழாங்கொள் பொய்கை கோள் முதலை வாழையிட்டு கொண்டற்கழ்கி அழுந்திய மாகளித்து கண்ணாழியேந்தி அந்தரம் மேவரத்தோன்னி அருள் செய்தானை எழுந்த மலர்கருநீர் அமிர்ந்தில் காட்ட இரும்பொன்னமுத்தரும்பிச் செம்பொன் காட்ட செழுந்தட நீர் கமலம் தீவிக போல் காட்டும் திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே. எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், கஜேந்திரனுக்கு அருள் புரிந்தவன், அவனுக்காக முதலையை துணித்தவன். அந்த சரித்திரத்தை விவரித்து சொல்லுகின்றார். கொழுந்தலரும் மலர்பொய்கை, அதாவது புஷ்பங்கள் எல்லாம் மலரும்படியான அழகான ஒரு பொய்கையாம். அதுல அந்த மலர்பொய்கை குழாங்கொள் பொய்கை, அதாவது மலரெல்லாம் குழாங்குழாமாக அங்கே மலரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பொய்கை. அந்த பொய்கையிலே ஒரு கோள் முதலை என்றால் மிகவும் வலிமையுடைய முதலை. எப்போது மடுவிலே இருக்கிற காலத்திலே முதலைக்கு வலிமை அதிகமாம், அது தரையிலே வந்தால் யானைக்கு வலிமை அதிகமாம். ஆனால் இது ஜலத்திலே என்றோ போய் மாட்டிக்கொண்டது ஆணை, ஆயினாலே அது வலிமை இழந்து விட்டது. கொழுந்தலரும் மலர்ச்சோலை குழாங்கொள் பொய்கை, அந்த இடத்திலே கோள் முதலை வாழையிறு, அந்த கோள் முதலினுடைய வாழையிறு என்றால் அது கோரை பற்கள், அது கொண்டற்கு எழுகி, அது அந்த வாழையிற்றினாலே இந்த கால்களெல்லாம் கடிக்கப்பட்டு விடப்படினாலே அந்த யானையானது அஞ்சு நடுங்கியதாம். அதைத்தான் எழுகி என்கிற சொல்லாலே காட்டுகின்றார். அப்பொழுது அழுந்திய மா களிறு என்று அது ஜலத்திற்கு உள்ளே அந்த முதலை இழுத்து கொண்டு சென்று விட்டபடியினாலே யானையினுடைய துதிக்கையும் முழுகும்படியான அவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டு விட்டதாம் ஆணைக்கு. ஆக அழுந்திய மாகளித்தனுக்கு எம்பெருமான் என்ன செய்தான், அன்று ஆழி ஏந்தி தன்னுடைய சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டு ஆகாசத்திலே அப்படி விரைந்து வந்தான் அல்லவா. அதை வர்ணிக்கிறார். ஆழி ஏந்தி அந்தரம் ஏவரத் தோன்றி என்று ஆகாச பரப்பு அடங்கவும் அடைத்துக் கொண்டு அப்படி தன்னை பரப்பிக் கொண்டு அவ்வளவு வேகமாக வந்தானாம் எம்பெருமான். அந்தரமேவரத் தோன்றி அந்த முதலையை அழித்தான் அல்லவா. அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் திருக்கோவலூரதனுள் கண்டேன் நான் என்று திருக்கோவலூரிலே சேவித்தேன் என்கிறார். அந்த திருக்கோவலூர் அதில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை காட்சி அதை நன்றாக வர்ணிக்கிறார். ஆங்காங்கே வயல்கள் இருக்கின்றன, நல்ல சோலைகள் தடாகங்கள் இருக்கின்றன. அந்த இடத்திலே அதாவது நீலம் கருணைதல் பூக்கள் பூத்து இருக்கின்றன, புன்னை பூக்கள் எல்லாம் சிந்தி கிடக்கின்றன, தாமரைகள் எல்லாம் கூட மலர்ந்திருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கிற பொழுது ஆழ்வாருக்கு அது ஒரு பொற்களரி அது போல தோன்றுகிறது என்கின்றார். பொற்களரி என்றால் அதாவது பொற்கொல்லர்கள், தங்கத்திலே நகைகள் செய்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய அந்த இடம் இருக்கிறதே அதற்குத்தான் பொற்களரி என்று பெயராம். அந்த பொற்களரியிலே என்ன இருக்கும் என்றால், அவர்கள் தங்கத்தை வைத்துக் கொண்டு வேலை செய்கிறபடியினாலே அதை உருக்குவதற்காக அங்கே நெருப்பு வைத்திருப்பார்கள், பக்கத்திலே கொஞ்சம் கரியம் வைத்திருப்பார்கள். அந்த தங்கத்தினுடைய சிதறல்கள்
ஆங்காங்கே சிதறியும் கிடக்கும். திருக்கோவலூர் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு பெரிய பொற்களரி போல இருக்கிறது என்கிறார். எப்படி என்றால் எழுந்த மலர் கருநீலம் இருந்தில் காட்ட, எழுந்த மலர் கருநீலம் ஆங்காங்கே அப்படி முளைத்து எழுந்திருக்கிற அந்த கருணைதல் பூக்கள் தூரத்திலிருந்து பார்க்கிற பொழுது அங்கே அந்த கரிகள் சிந்தினார் போலே, அதாவது நெருப்பை உண்டாக்குவதற்காக கரி வைத்திருப்பார்கள் அல்லவா, கரியும் கருப்பு நிறத்தில் இருக்கும். இந்த கருணைதல் மலரும் சிறிது கருநீல நிறத்தில் இருக்கும். ஆகையினாலே இதை பார்ப்பதற்கு கரி போல இருக்கிறதாம். எழுந்த மலர் கருநீலம் இருந்தில், இருந்தில் என்னால் கரி, அது கரியை போல காட்டுகின்றது. அதற்கு மேலே இரும் புன்னை என்கிறார். ஆங்காங்கே மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய புன்னைகள் எல்லாம், புன்னை பூக்கள் எல்லாம் அப்படி சிதறி கிடக்கின்றதாம். அது எப்படி இருக்கிறது என்று கேட்டா முத்து அரும்பி செம்பொன் காட்ட, அவர்கள் பொன் சிதறி கிடக்கிறா போல, அதிலேயும் முத்துக்களோடு கூடியது இருக்கிறா போல என்று இரும் புன்னை முத்து அரும்பி செம்பொன் காட்ட. அதற்கு மேலே அங்கே தாமரை தடாகங்களிலே அந்த தாமரைகள் நன்றாக அப்படி பூத்து குலுங்குகின்றன. அவை சிவந்த தாமரையை பார்க்கிற பொழுது அது நெருப்பு போல இருக்கிறதாம். ஆகையினாலே செழுந்தட நீர் கமலம் தீபிகை போல், தீபிகை என்னால் தீவட்டி என்று சொல்லுகின்றோமே, இந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு தீபிகை விளக்கு நன்றாக. இதெல்லாம் பொற்கொள்ளர்களுடைய அந்த இடத்திலே நாம் சென்றோமானால் ஓரிடத்திலே கரி சிந்தி இருக்கும், ஓரிடத்திலே பொன் சிந்தி இருக்கும், மற்றொரு இடத்திலே நெருப்பு அப்படி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும். அது திருக்கோவலூர் பூராவும் அப்படியே இருக்கிறது என்பது போல இப்படி செழுந்தட நீர் கமலம் திவிகை போல் காட்டும் திருக்கோவலூர் அதனுள் நான் அந்த எம்பெருமானை கண்டேன், அந்த கஜேந்திரனுக்கு அருள் செய்த எம்பெருமானை நான் கண்டேன் என்று இப்படி மூன்றாவது பாசுரத்திலே தெரிவித்தவர். அடுத்தபடியாக நான்காவது பாசுரம், அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த மாலி சுமாலி என்கின்ற அசுரர்களை எல்லாம் அழித்த எம்பெருமான், கருடாருடனாய் வந்து அழித்த எம்பெருமான், அவன் இந்த திருக்கோவலூரிலே எழுந்தருளி இருக்க நான் கண்டேன் என்று அப்படி தெரிவிக்கின்றார். தாங்கரும்போர் மாலிபட பறவையூர்ந்து தராதலத்தோர் குறை முடித்த தன்மையானை ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்தன்பு கூறும் அடியவர்கட்காரமுதமானான் தன்னை கோங்கரும்பு சுரபுன்னை புறவார் சோலை குடாவரி வண்டி சபாடும் பாடல் கேட்டு தீங்கரும்பு கண்வளரின் கடனி சூழ்ந்த திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே. தாங்கரும்போர் மாலிபட பறவை ஊர்ந்து, தாங்கு அரும்போர்னால் தாங்குவதற்கு அரிதாயிருக்கக்கூடிய போரை செய்வதற்கு வல்லவன் அந்த மாலி என்கிற ஒரு அசுரன். அந்த அசுரனை அரக்கனை அழிப்பதற்கு எம்பெருமான் கருடாருடனாக வந்தான் என்று ஆழ்வார்கள் பல பல பாசுரங்களிலே அனுபவித்திருக்கிறார்கள். இங்கேயும் அதையே அனுபவிக்கின்றார். அப்படி அந்த மாலி என்ற அசுரன் படும் பட்டு வீழும்படியாக அவன் பறவை ஊர்ந்து என்றால் தன்னுடைய கருட வாகனத்திலே வந்தான் என்று கருட வாகனத்திலே வந்து அந்த மாலி என்கிற அரக்கனை அழித்து விட்டானாம். அழித்து என்ன செய்தான்? தராதலத்து ஓர் குறைமுடித்த தன்மையான். தராதலம் என்னால் இந்த பூமி, இந்த பூமி அந்த அசுரனாலே மிக பாடுபட்டு கொண்டிருந்தது, துன்பப்பட்டு கொண்டிருந்தது. அந்த குறையை இவன் முடித்தான். அதாவது அவனை முடித்தபடியினாலே அவனாலே ஏற்பட்ட இந்த துன்பமும் இவர்களுக்கு முடிந்து விட்டதல்லவா, அதைத்தான் சொல்லுகிறார். தராதலத்தோர் குறை முடித்த தன்மையான். அந்த எம்பெருமான் திருக்கோவலூரிலே எழுந்தருளி இருக்கிறான். அந்த திருக்கோவலூர் எம்பெருமானுக்கு என்ன சிறப்பு என்றால், ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறுமடியவர்கட்கு ஆரமுதமானான் என்று அந்த எம்பெருமானை கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் என்றால் கண்களிலே கண்ணீர் பெருக்க அவனிடத்திலே பக்தியை செலுத்துகிற அன்பர்கள் யாவர் சிலர் உண்டோ அவர்களுக்கெல்லாம் ஆரமுதம், எத்தனை அனுபவித்தாலும் தெவிட்டாத அமுதமாயிருப்பவன், அடியவர்களுக்கு அமுதமாக இருப்பவன் என்று தெரிவித்தார். இதிலே மிகவும் நுண்ணிய பொருளாக நம்முடைய பெரியோர்கள் ஒரு அர்த்தத்தை காட்டுவார்கள். என்னவென்றால், இந்த திருக்கோவலூரிலே தான் முதலாழ்வார்கள் மூவரும் சந்தித்தார்கள். இங்கேதான் அந்த எம்பெருமானை புகழ்ந்து அந்த மூவரும் பாசுரங்களை பாடினார்கள் என்கிற சரித்திரம் அது அனைவரும் அறிந்தது. அவர்களைத்தான் இங்கே அடியவர் என்கிற சொல்லாலே சொல்லுகின்றார். ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து என்றால் அதுதான் பொய்கை ஆழ்வார். அவர் பழுதே பலபகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் என்று கண்ணீர் தாம் சுரந்ததாக தம்முடைய திவ்ய பிரபந்தத்திலே அருளி செய்தபடியினாலே கண்ணீர் சோர்ந்தவர் அவர் பொய்கை ஆழ்வார். அடுத்தபடியாக
அன்பு கூறும் என்றால் அன்பே தகழியா என்று தொடங்கி யானுடைய அன்பு என்று அன்பையே கொண்டு திவ்ய பிரபந்தத்தை முடித்தவர் பூதத்தாழ்வார் ஆகையினாலே அவரை அன்பு கூறும் என்கிற சப்தத்தாலே அவரை காட்டினார். அடுத்தபடியாக பேயாழ்வார், அவர் அடியவர், திருவடிகளையே எப்பொழுதும் பற்றி இருந்தவர். அவர் 3ஆம் திருவந்தாதியிலே 2ஆம் பாசுரத்திலேயே இன்றே கழல் கண்டேன் என்று தொடங்கினவர் கடைசியில தாழ்முதலே நங்கட்கு சார்பு என்று தம்முடைய திவ்ய பிரபந்தத்தை முடிக்கின்ற பொழுதோ 99வது பாசுரத்திலேயும் அப்படி அந்த திருவடிகளையே பற்றி இருந்தவர் ஆகையினாலே அவர் அடியவர். ஆஹா, கண்ணீர் சோர்ந்தவர் பொய்கையாழ்வார், அன்பு கூர்ந்தவர் பூதத்தாழ்வார், அடியவராய் இருந்தவர் பேயாழ்வார். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆரமுதமானான் என்று திருமங்கியாழ்வார் இங்கே முதலாழ்வார்களை நினைவு கூறுகிறார் என்று பெரியோர்கள் மிக அற்புதமாக வியாக்கியானித்து காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவன் எழுந்தருளிருக்கிற திருக்கோவலூர் அது எப்படி இருக்கிறது என்றால், கோங்கருங்கு சுரபுன்னை குறவார் சோலை, கோங்கு மலர்கள் அலர்ந்திருக்கின்றன, சுரபுன்னை என்கின்ற செடிகள் அவைகளெல்லாம் மலர்ந்திருக்கின்றன, அதற்கு மேலே குறவ மலர்களும் அங்கே மலர்ந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட சோலைகளாலே அது சூழப்பட்டிருக்கிறது. அங்கே குறவார் சோலை, குழாம் வரிவண்டு, அந்த இடத்திலே கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் மிக அழகான இசையை எழுப்புகின்றனவாம். சோலை வளப்பமாயிருந்தால் வண்டுகளுக்கு ஆனந்தம் ஆயினாலே வண்டுகள் அங்கே சப்திக்கின்றன. அந்த குழாவரி வண்டு இசைபாடும் அந்த பாடலை கேட்டு கரும்பு கண் வளரும் என்கிறார். அங்கே அந்த இடத்திலே கரும்பு பயிரிட்டிருக்கிறார்களாம். இந்த வண்டினுடைய பாட்டை கேட்டு கேட்டு கரும்பு மேலே மேலே நன்றாக வளர்கிறதாம். அதற்கு ஏற்கனவே இருக்கிற கண்கள் போதாது என்று மேலே இன்னும் அந்த கணுக்கள் பெரிதாக வளருகின்றனவாம். இப்படி கரும்புகள் நன்றாக வளருவதற்கு அந்த வண்டுகளினுடைய பாடல்கள் தான் காரணம் என்று இப்படி இந்த திவிதேசம் மிகவும் சிறந்து இயற்கை காட்சிகளோடு விளங்குகிறது என்று அனுபவிக்கின்றார். அப்படிப்பட்ட திருக்கோவலூரிலே நான் எம்பெருமானை கண்டேன் என்று திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கின்றார். இன்னமும் திருமங்கை ஆழ்வார் திருக்கோவலூர் எம்பெருமானை அனுபவிக்கின்றார். தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.